மார்னிங். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான தருணம்னா இந்த பிளானை பத்தி யாருமே ஃபோக்கஸ் பண்ணலை. எல்லாரும் சொன்ன விஷயம் தான். ஸோ நம்ம கொஞ்சம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். பீமா ரத்னா பத்தி நம்ம டீம்லேயே பேசியிருக்கோம். சரி, இதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மிக முக்கியமான பயிற்சி வகுப்பு. லக்ஷ்மி வாராயன் இல்லமே லக்ஷ்மி வாராயன் இல்லமே ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே ஓகே, லக்ஷ்மி மிகவும் முக்கியமான பிளான் பீமா ரத்னா. மற்ற பிளான்களை கம்பேர் பண்ண போறப்ப இது வந்து கேரண்ட் எடிசன் உள்ள பிளானு. நம்ம பீமாஸ்ரீக்கு எப்படி நம்ம கேரண்ட் எடிசன் 1000 ரூபாய்க்கு 70 ரூபா 75 ரூபா அந்த ஒரு என்ன ரேஞ்சில் நம்ம கொடுத்தோமோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானு. மெச்சூரிட்டியில் நம்ம வந்து பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இந்த பாலிசிக்கில் வந்து ஒரு மெச்சூரிட்டி கொடுக்குறோம். ஸோ இதை பற்றிய ஒரு ப்ரீஃபிங் வந்தது. பீமா பிளான் நம்பர் 764. இதில் வந்து குறைந்தபட்ச நுழைவு வந்து 2 தயமா இருக்கு. மினிமம் ஏஜ் டென்ட் வந்து 5 வருஷமா இருக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் டேர்ம் வந்து 15 வருஷம் இருக்கணும். ஏன்னா இந்த பிளானோட டேர்மே வந்து 15, 20, 25 3 டேர்ம் இருக்கிறதுனால எல்லாரும் மீட் போட்டுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஷேர் பண்ணது முடியாது. அஹ், அதனால மினிமம் டேர்ம் வந்து 15 வருஷம் டேர்மா இருந்தால் 5 வயசு நிறைவு செஞ்சிருக்கணும். 30 நாள் முடிஞ்சா போதும். 30 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா கூட இந்த பிளான் கொடுக்கலாம். அதுக்கு வந்து டேர்ம் வந்து மினிமம் 20, 25. ஏன்னா மேக்ஸிமம் டேர்ம் அந்த டேர்ம் வந்து 15, 20, 25 தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு பாலிசியோட மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70 வயசோட முடிஞ்சு போயிடும். மேக்ஸிமம் ஏஜ் டென்ட் வந்து 15 வருஷமா இருந்தா 55 வயசு. ஏன்னா பாலிசி மெச்சூரிட்டியான டேட் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70 வயசுங்கிறதுனால 15 + 55 55 வயசுல பாலிசி எடுத்தாருன்னா 15 வருஷம் கொடுக்கலாம். அதிகபட்சம் 70 வயசோட பாலிசி மெச்சூரிட்டி ஆகிரும். அடுத்து இன்னொரு டேர்ம் வந்து 20 வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 50 தான். 50 + 20 70 வர்றதுக்காக. அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 3 டேர்ம். லாஸ்ட் டேர்ம் 25 வருஷம் டேர்ம். அது 45 வயசு உள்ளவங்க மட்டும் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க எடுக்க முடியாது. வேற டேர்ம் தான் குறைச்சு தான் எடுக்க முடியும். ஸோ 45 + 25 70 வயசுல முடியும். டேர்ம் வந்து 15, 20, 25 3 வகையான டேர்ம் இருக்கு. அதுல பிபிடி வந்து டேர்ம் -4 15 வருஷம் நம்ம டேர்ம் போட்டோம்னா 15 - 4 11 வருஷம் பிரீமியம் எடுத்தா போதும். 20 வருஷம் டேர்ம் போட்டா 20 - 4 21 வருஷம் 21 16 வருஷம் பணம் கட்டினா போதும். 25 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 25 - 4 21 வருஷம் பணம் கட்டினா போதும். பேமெண்ட் மோடு வந்து இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லி, மந்த்லி இனாச்சு எல்லா பெனிஃபிட்டுமே இது மினிமம் கண்டிஷன் தான் இருந்தது. மினிமம் சம்மசோடு வந்து இந்த பிளான்ல மிகப்பெரிய பலம் என்னன்னா 5 lakhs மேக்ஸிமம் லோன் லிமிட். மல்டிபிள்ஸ் ஆஃப் 25,000 5 லட்சம் 5,25,000 5,30,000 சாரி 5,25,000 5,50,000 அது மாதிரி மல்டிபிள்ஸாக கொடுக்கலாம். 5 5 25 5 50 5 75 தான் கொடுக்க முடியும். இது வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. 1/10/2024 பின்னாடி irrespective ஆஃப் சம்மர்ஸோடுக்கு வந்து 5 வருடங்கள் பிரீமியம் கட்டியிருந்தா 6வது வருஷம் நம்மளுக்கு வந்து ஒன் டைம் இன்சென்டிவ் 2% கமிஷன் கொடுக்கறதுக்கு வந்து மினிமம் சம்மர்ஸூட் 5 lakhs தான் வந்துருந்துச்சு. மார்ச் வரையும் கொடுத்ததுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க irrespective ஆஃப் சம்மர்ஸோடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டு இந்த பாலிஸ்தாரர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் வந்து பாலிஸ் நடைமுறை கட்டிக்கிட்டே இருந்தாருன்னா 6வது வருஷம் முடிவில் அவங்களுக்கு அந்த 6வது வருஷம் ஆரம்பிக்க 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6வது வருஷத்துல இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒன் டைம் இன்சென்டிவ் வந்து நம்ம கொடுப்பாங்க.
ஸோ அதுக்கு வந்து இது வந்து இதாக இருக்கும். இது ஏன் இந்த பிளானை முக்கியமாக எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா பேருமே வந்து 2 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபான்னு விற்று பழகிட்டோம். ஸோ 5 லட்ச ரூபாங்கிறத நம்ம மினிமம் சமோசில் விற்று பழகணும்னு நம்ம பலமுறை நம்மளுடைய டீம் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த பிளானை முக்கியமாக எடுக்கிறேன். பீமாஸ்ரீ போன வட்ட கிளாஸ் எடுத்தோம். அதில் வந்து மினிமம் சமோசூல் 10 லட்சமாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் செஷனில் பீமாஸ்ரீக்கும் நம்ம இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால ஃபர்ஸ்ட் செஷனுக்கு முடியாததுக்கு ஒரு முடிஞ்ச மாதிரி ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஸோ இதுதான் பேசிக். இதுக்கு வந்து கேரண்டி அடிஷன் வந்து முதல் 5 வருடங்களுக்கு 50 ரூபா, அடுத்த 6ல இருந்து 10 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 55 ரூபா, 11 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும் பாலிசி டேர்ம் வரையுமே 1000 ரூபாய்க்கு 60 ரூபா இஸ் கேரண்டி. இது வந்து உத்தரவாதமான தொகை மெச்சூரிட்டியில பாலிசிதாரருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதி கொடுக்கலாம். இதுல வந்து சர்வைவல் பெனிஃபிட்டும் இருக்கு, மெச்சூரிட்டியும் இருக்கு. இந்த பாலிசி எப்படின்னா, இந்த ஜீவன் சாயான்னு ஒரு பிளான் இருந்துச்சு, அதனுடைய பெனிஃபிட்டா இருக்கும். பட் ஜீவன் சாயாவில் லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து நம்ம பணம் கொடுப்போம். பட் இதுல வந்து மெச்சூரிட்டி ஆகி 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி 13, 14 அதாவது 15ஆவது வருஷம் டேர்ம்னா 11 வருஷம் பணம் கட்டுவோம். 12, 13 முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சு 13ஆவது வருஷம் முடிவுல 25% ஆஃப் பேசிக் சம் அசோர்டு, 14ஆவது வருட முடிவுல ஒரு 25% பேசிக் சம் அசோர்டு. மெச்சூரிட்டிங்கிறது வந்து 15ஆவது வருஷம். 15ஆவது வருஷத்துல 50%, அதாவது இந்த 25 + 25 50% போக மீதி இருக்கக்கூடிய 50% ஆஃப் பேசிக் சம் அசோர்டு வந்து இதுல கொடுப்பாங்க. ஸோ இதுல ஏன்டா சர்வேல் பெனிஃபிட் மெச்சூரிட்டியும் ஒரே இதுல போடுறேன்னு சொன்னா 3 டேர்ம்லயே அவங்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் போயிடும். ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். பிளஸ் மெச்சூரிட்டியில கேரண்டி எடிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, கேரண்டி எடிஷன் ஃபார் 6 to 10 வருஷத்துக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 55 ரூபா, பிளஸ் கேரண்டி எடிஷன் ஃபார் 11ல இருந்து 15 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 60 ரூபா. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. மற்ற பிளான்கள் எல்லாத்துலேயுமே பீமாஸ்ரீ கேரண்டி எடிஷன் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன கொடுக்குறாங்கன்னா, பிபிடிக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. அம்ரித் பால்லையும் இந்த நம்ம பீமா ரத்னாவிலையும் மட்டும்தான் கேரண்டி எடிஷன் வந்து டேர்ம் வரையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 20 வருஷம் டேர்மா இருந்துச்சுன்னா பணம் கட்டுறது வந்து 16 வருஷம் தான் பணம் கட்டுவோம். 16 வருஷம் கட்டி முடிச்சுட்டு 17, 18 வருஷம் முடிஞ்சு 18ஆவது வருஷம் முடிஞ்ச மாதிரியுமே ஒரு 25% பேசிக் சம்மசோடும், 19ஆவது வருஷத்துல 25% பேசிக் சம்மசோடும் கொடுத்துருவோம். 20ஆவது வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 50% பேசிக் சம்மசோடும் பிளஸ் முதல் 5 வருடத்திற்கு 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, 6ஆவது வருஷத்துல இருந்து 10 வருஷம் மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 55 ரூபா. அதுக்கப்புறம் 20 வருஷம் டேர்முங்கிறனால 18, 20, 10 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 60 ரூபா நம்மளுக்கு கேரண்டி சேர்த்து பாலிசிதாரருக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்து 25 வருஷம் டேர்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23னா 21, 25 மைனஸ் 4 21 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுவீங்க. 23ஆவது வருஷத்துல 25% பேசிக் சம்மசோடும், 24ஆவது வருஷத்தினுடைய முடிவுல 25% பேசிக் சம்மசோடும் கொடுத்துருவோம். மெச்சூரிட்டி 25ஆவது வயசுல. இப்போ 25ஆவது வயசுல இருக்கப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% பேசிக் சம்மசோடும் பிளஸ் கேரண்டி எடிஷன் 1000 ரூபாய்க்கு 50 ரூபா முதல் 5 வருஷத்துக்கும், அடுத்த 6ல இருந்து 10 வருஷத்துக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 55 ரூபாயும், மீதம் இருக்கக்கூடிய 11ல இருந்து 25 வருஷம் மொத்த டேர்ம் வந்து 25 வருஷம். முதல் 5 வருஷத்துக்கு 50 ரூபா, 2வது 5 வருஷத்துக்கு 55 ரூபா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 25 ரூபா மேனிக்கு 1000 ரூபாய்க்கு 60 ரூபா. 11 to 25 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 60 ரூபா மேனிக்கு வந்து நம்ம வந்து இதை கொடுக்குறோம். இதுதான் இந்த பிளானு. இந்த பிளான்ல வந்து லோன் இருக்கு. லோன் வந்து கேன் பி அவைலபிள். ஒரு வருஷம் பிரீமியம். இப்போ இயர்லி பிரீமியம் இன்னைக்கு கட்டுறீங்கன்னா நாளைக்கு கூட லோன் வாங்கிக்கலாம். அதுதான் ஃபுல் இயர் பிரீமியத்தை லோன் வாங்குறது வந்து ஒரு வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தாவே லோன் வாங்கலாம் அப்படிங்கிறதா ரூலு. ஸோ அதனால வந்து லோன் கேன் பி அவைலபிள் அட் எனி டைம் டூரிங் தி பாலிசி டேர்ம் provided at least one full year premium has been paid and one full year completed since inception of policy. பாலிசியோட கண்டிஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே லோன் வரும். அதே மாதிரி சரண்டரும் ஒரு வருஷம் கண்டிட்டாவே வந்துடும். பாலிசி கேன் பி சரண்டர் அட் எனி டைம் டூரிங் தி பாலிசி டேர்ம் ப்ரொவைடட் அட்லீஸ்ட் ஒன் ஃபுல் இயர் கம்ப்ளீட்டட் சின்ஸ் இன்செப்ஷன் ஆஃப் பாலிசி. அதாவது லோனுக்கு வந்து ஒரு வருஷம் இயர்லி பிரீமியம் கட்டிட்டா இன்னைக்கு நீங்க லோன் இன்னைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு இயர்லி பிரீமியம் அது ஒரு பெரிய கேஸா பார்த்து ஒரு 5 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபா நீங்க பிரீமியம் கட்டுறீங்கன்னா நாளைக்கே நம்ம வந்து பாண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டு வந்துச்சுன்னா அடுத்த நாளே நம்ம லோன் வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஆனா சரண்டர்ல மட்டும் ஒரு வருஷம்
ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். ஒரு விஷயம் கண்டினியூ கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்ம சரண்டர் வேல்யூவை கொடுக்க முடியும். இது ரெண்டுமே மிக முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி சம்மர்ஸோட சொல்லிட்டு சர்வைவல் பெனிஃபிட் எஸ்பின்னு சொல்லிட்டேன், மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டேன். டெத்து என்ன அப்படின்னா இதுல வந்து 125% பேசிக் சம்மர்ஸ் எப்படி ஜீவன ஆனந்தில் பீமாஸ்ரீல இருக்கோ அதே மாதிரி 125% இந்த மணிபேக் பாலிசியில் இருக்கோ அதே பெனிஃபிட் தான் இதுலையும். 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டீங்கன்னா உங்களுக்கு டெத்து கவர் வந்து 12,50,000 ரூபா பிளஸ் கேரண்டி எடிஷன். எத்தனை வருஷத்தை பிரீமியம் கட்டியிருக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்கு கேரண்டி எடிஷன் நம்ம வந்து கொடுப்போம். ரைடர்ஸ் ரைடர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ரைடருமே அதில் உண்டு. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் உண்டு, ஆக்சிடென்ட் டெத் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் உண்டு, பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் உண்டு, டேர்ம் ரைடர் உண்டு. இதுல வந்து 4 ரைடருமே உண்டு. ஏன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே 30 வயசுல இருந்து கொடுக்கறதுனால அந்த 4 கண்டிஷன்ஸுமே சேர்ந்து வந்துடுது. அந்த பிரீமியம் பெனிஃபிட்டுமே சேர்ந்து வந்துடுது மைனருக்குள்ள பணம் கட்டுறதுக்காக. ஸோ ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயும் கொடுக்கலாம், இல்லை 20 லட்ச ரூபாயும் கொடுக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ஆஃப் சம்மர்ஸ் 30 லட்சமும் கொடுக்கலாம். அதனால வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ல இந்த கண்டிஷன், இந்த ரைடர் கண்டிஷனை பத்தி நம்ம ரைடர் கிளாஸ்ல எடுத்திருக்கோம், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல்ல போய் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. ஏபி ரைடர் அதே மாதிரி இந்த பிளான்ஸ்லயே அப்படிதான். ஏபி ரைடர் வந்து பாலிசி எடுக்கிறப்ப நம்ம வந்து சேர்க்காம இருந்தா கூட மினிமம் 5 வருஷம் பிரீமியம் செலுத்தும் காலம். அதாவது இந்த பாலிசியில வந்து டேர்ம் -4 தான் இருக்கு. ஸோ 15 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 4 வருஷம் கழிச்சிட்டீங்கன்னா 11 வருஷம். அப்போ அவர் 6 வருஷம் அவர் பிரீமியம் கட்டி முடிச்ச பின்னாடி கூட அவர் ஏபி வேணும்னா சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா மினிமம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி வந்து 5 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்கணும். ஸோ ஏபி அப்ளிகபிள் ஒன்லி பிபிடி. எல்லா பாலிசியிலையுமே ஏபி என்பது பணம் செலுத்தும் காலத்திற்கு மட்டுமே இதை கொடுப்பாங்க. ஸோ இந்த பாலிசியை நம்ம வந்து இந்த பாலிசியில வந்து நீங்க ஏபி கொடுக்கறதுல வந்து அவ்வளவு பெனிஃபிட் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து 4 வருஷம் வந்து பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஏபி கொடுக்க முடியாது. ஏடிடிபி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிரோஜனமாக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் கஸ்டமருடைய நீட் பேசிஸ்ல கொடுத்துக்கோங்க. எனக்கு பரவாயில்ல சார், எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகமாக வேணும் சார், எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொன்னா நம்ம ஏபி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சிடென்டல் அண்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து ஏடிடிபி ரைடர் தான். இதுல வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னாவோ இல்லை மினிமம் சம்மர்ஸ் ஒரு 5 லட்சம் தான், 5 லட்சம் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு பேசிக் சம்மர்ஸ் தான் கொடுக்க முடியும் ஏடிடிபியில. இப்போ இதுக்கும் ஏடிடிபி பாலிசி எடுக்கிறப்ப எடுக்காம வந்தாலும் பரவாயில்ல, இடையில எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி வந்து 5 இயர்ஸ் இருக்கணும். ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்ம் வரை எடுத்துக்கலாம். இதுல வந்து டேர்ம் வரை எடுத்துக்கலாம். டேர்ம் -4 எடுக்கிறோம் இல்லையா, 15 -4 11. யாருங்க தயவு செய்து 100 தடவை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அதை க்ளோஸ் பண்ணுங்களேன் சவுண்ட் இல்லாம. பிரேம்குமார் தான். அண்ணே பிரேமனே உங்க இதை வந்து பண்ணி விடுங்கண்ணே, மியூட்ல போடுங்கண்ணே. நான் மீட்டிங் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், இடையில எடுக்க முடியாது, அதுக்காக சொல்றேன். ஸோ அதனாலதான் அதை நான் ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்ம் வரை, ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்ம் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மிகப்பெரிய பலம், ஏடிடிபியோடைய பலம். அது வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் டெத் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ல வந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா அவர் இறக்கல, பட் இந்த இது மட்டும் இருந்துச்சுன்னா இதுல ஒன்று சேர்க்காம விட்டுருக்கேன். அது வந்து எல்லாத்துக்கும் காமன், ஒரு கை ஒரு கால், அதை மட்டும் சேர்த்துக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. முக்கியமா இந்த 6 தான், ப்ரெஸ்ஸிங், டாய்லெட்டிங், பாத்திங், ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங், மொபிலிட்டி, இந்த 6 விஷயத்துல 4 விஷயங்கள் அஃபெக்ட் ஆகி டிசபிலிட்டி பெனிஃபிட்டை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹானர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து இது பண்ணலாம். இந்த ஏபி சம்மர்ஸோடுக்கு வந்து 120 மாசத்துல பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப இது ஷார்ட்டா சொன்னோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 8,333 ரூபா, 833 பைசா. 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே பிரிக்கலாம். 5 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 5 லட்ச ரூபாய் பிரிக்கலாம். இதான் ஒண்ணு. இதுல மிகப்பெரிய பலம் என்னன்னா ஆக்சிடென்ட் டெத் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆயிடுச்சுன்னா பிரீமியத்தை வெயிட் பண்ண வேண்டிய, பிரீமியம் தான் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய இந்த ஏடிடிவியோடைய பலம். பிரீமியம் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த
5 வயசுக்குள்ள எடுக்கிறோம் இல்லையா? 5 வயசுக்குள்ள எடுக்கிறவங்க 15 வருஷம் டேர்ம் இருக்கவங்களுக்கு 5 வருஷம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 20 வருஷமோ 25 வருஷமோ டேர்ம் எடுக்கிறவங்களுக்கு என்னன்னா அது 30 நாள்ல இருந்தே பாலிசி துவங்கிய குழந்தை பிறந்த 30 நாள்லயே இந்த பாலிசி கொடுக்கறதுனால பிரீமியம் பெனிஃபிட்டை கொடுக்குறோம். ஸோ அலௌட் அண்டர் எ ப்ரொபோசல் பாலிசி வேர் இந்த லைஃப் அசூர் இஸ் மைனர் அப்படி 17 வயசுக்குள்ள எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரீமியம் பெனிஃபிட்டையும் பாலிசி எடுக்கிறப்ப எடுக்கணும் கட்டாயம் இல்லை. அதுக்கும் ஏபி ஏடிபிக்கு என்ன கண்டிஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் வந்து 5 வருஷம் இருந்தா கூட நமக்கு போதும். நம்ம இந்த பிரீமியம் பெனிஃபிட் ரைடரை வச்சுக்கலாம். மேக்சிமம் குழந்தையோட வயசு வந்து 25 வயசு வரையும் தான் எடுக்க முடியும். இது வந்து மினிமம் 5 வருஷம் இருந்தால் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் வந்து எப்போ வேணாலும் சேர்த்துக்கலான் இருக்கு. பிடபிள்யூ வந்து குழந்தைக்கு வந்து 25 வயசு வரை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ரொப்போசர். ப்ரொப்போசருக்கு வந்து மேக்சிமம் கவர் வந்து 70 வயசோட இந்த கவரேஜ் முடிஞ்சுது. நான் போன கிளாஸ்லேயே பீமாஸ்லேயே சொன்னேன், ஒரு 65 வயது உள்ள ஒரு பாலிசி எடுத்தாருன்னா குழந்தைக்கு அவருக்கு பிரீமியம் பெனிஃபிட்டுடைய இது வந்து 5 வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியும். 25 வயசு குழந்தைக்கு இருந்தா கூட அவருடைய மெச்சூரிட்டி ஏஜ் வந்து அவங்க சீசிங் ஏஜ் வந்து 70 வயசுக்கு வரையும் தான் பிரீமியம் பெனிஃபிட் அவர் கட்ட முடியும். அதுக்கு மேல அவரு கட்ட முடியாது அப்படிங்கிறது நினைவில் கொண்டுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொபோசலை கொடுக்கணும். ப்ரொபோசர் யாரா இருக்கலாம்னா ப்ரொபோசர் ஃபாதரா இருக்கலாம். ஃபாதரா இருந்தாலும் இந்த கண்டிஷன். மதரா இருந்தாங்க அப்படின்னா கேட்டகரி 1 and 2 தான். கூலி வேலை பார்க்குறவங்க இது மாதிரி ஒன்றும் கொடுக்க முடியாது. கேட்டகரி 1 and 2க்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ப்ரொபோசர் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம், பட் நாட் கிவ் பிரீமியம் விவர் பெனிஃபிட். ப்ரொபோசர் வந்து இவன் என் குழந்தைக்கு பாலிசி போடுறதா இருந்தால் எங்க அப்பா போடலாம், எங்க அம்மா போடலாம், பட் அவங்களுக்கு வந்து பிரீமியம் விவர் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. இன்னொரு பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொபோசருக்கு வந்து ப்ரொபோசல் வந்து கொடுக்க போறப்ப அவங்களுடைய அப்பா அம்மாட்ட ஒரு என்ஓசி மாதிரி வாங்கணும். என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தாயோ தந்தையோ பாலிசியை வந்து எடுப்பதற்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கண்டிப்பா வைக்கணும். வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி ஃபர்தரா எதுவும் கிளாரிபிகேஷனோ கிளைம்ஸுக்கோ ஏதோ வந்துச்சுனாலும் அதை வந்து சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம 25 லட்சம் ரூபா வரையும் குழந்தைகளுக்கு பாலிசி கொடுக்க முடியும். இது எதுக்காக சொல்றேன்னா, ப்ரொபோசர் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே 25 லட்சம் ரூபாய்க்கு வரையும் ப்ரொபோசரை வந்து நம்ம இது வந்து கொடுக்க முடியும். இதே இது 50 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் வரையும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இது வந்து பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்து இல்லாம 25 லட்சம் வரையும் வேண்டி எடுத்துக்கலாம். இதுல ப்ரொபோசர் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸாகவும் இருந்து கொள்ளலாம். அதே மாதிரி வித் பிடபிள்யூடி கொடுத்தோம்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியாது. ஒன்லி அப்பா பண்ணணும், இல்லை அம்மா பண்ணணும். அம்மா கேட்டகரி 1 and 2 இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ பிடபிள்யூடி எடுத்துட்டாங்கன்னா 50 லட்சம் ரூபா வரையும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் தேவையில்லை. 50 லட்சம் ரூபாய்க்கு மேல 50,01 எடுத்தா கூட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இந்த ரெண்டு பேர்த்துடைய டோட்டல் இன்சூரன்ஸ் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் இன்சூரன்ஸ் தான் அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் டேர்மினேட்டர் வந்து கண்டிஷன் வந்து 18 வயசு ஆயிருக்கணும். இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. 18 வயசு உள்ளவங்க எல்லா பேர்த்துக்கும் கொடுக்கலாம். மேக்சிமம் வந்து கண்டிஷன் பேசிக் எவ்வளவு இப்ப இந்த பிளான்ல கொடுத்தோம் இல்லையா, இப்ப நம்ம பீமா ரத்னாவளைய 25 வருஷம் போட்டோம்னா அதிகபட்சம் எத்தனை வயசு கொடுக்க முடியும்? 45 வயசு தான் கொடுக்க முடியும். ஏன்னா மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70. ஸோ அந்த பாலிசியில கண்டிஷன் அதோட முடிஞ்சு போயிடுறதுனால பேசிக்கா மேக்சிமம் எத்தனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். மேக்சிமம் ரைடர் வந்து 35 வருஷம் வரையும் கொடுக்கலாம். ஏன்னா 35 வருஷம் வரையும் கொடுக்கலாம். ஆனா இதுல வந்து 75 ஏஜ் மைனஸ் மேக்சிமம் 75 வயசு வரையும் இதை கொடுக்கலாம். அதிகபட்சம் 35 வருஷம் டேம் கொடுக்கலாம். இதுல எது முன்னாடி வருதோ விச்சவர் இஸ் ஏர்லியரா வருதோ அதுதான் இது வந்து கொடுக்க முடியும். ஸோ 10 நிமிஷம் தான் இருக்கு. டவுட்டை மட்டும் கேளுங்க. அடுத்த எக்ஸாம்ஸ் அடுத்ததெல்லாம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி மினிமம் சம்மசோடு வந்து இதுக்கு வந்து 1 லட்சம் தான். மேக்சிமம் சம்மசோடு 25 lakhs வரை கொடுத்துக்கலாம். பிரீமியம் பெனிஃபிட்லையும் அதிகபட்சம் 25 lakhs தான் கொடுக்க முடியும். இதுலையும் 25 lakhs தான் கொடுக்க முடியும். ஸோ இது சேம் பேசிக் பிளானாக இருக்கு. மேக்சிமம் கவர் சீசிங் ஏசி வந்து 75 வருஷம் இருக்கும். இப்போ ஏபி ஏடிடிபி பிரீமியம் பெனிஃபிட் இந்த மூணுலையுமே நீங்க அந்த சேர்க்கறது வந்து மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் வந்து 5 வருஷம் இருந்தா போதும். நம்ம எப்ப வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா டேர்மினேட்டர் மட்டும் பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் சேர்த்துக்கொள்ள முடியுங்கிறத நீங்க மீண்டும் மீண்டும் கவனத்துல வச்சுக்கணும்.
டேர்ம் ரைடர் ஒன்லி கிவ் பாலிசி கமன்ஸ்மெண்ட் டைம் ஒன்லி. அதுக்கப்புறம் இந்த பாலிசியில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா மெச்சூரிட்டிக்கு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இது வேணாலும் எடுத்துக்கலாம். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம ப்ரொபோசல்லையே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ நீ வேணான்னு சொல்லிடலாம். இப்போ நீ வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து 5 வருஷத்துல கொடுங்க, 10 வருஷத்துல கொடுங்க, 15 வருஷத்துல கொடுங்கனாலும் கொடுப்பார்கள். இதுக்கு இன்னைக்கு ரேட்டு பிரகாரம் 4.59% வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வருது. டோட்டலா ஒரு 15 லட்சம் ரூபா வருதுன்னா அந்த 15 லட்சம் ரூபாயை நான் வந்து 15 வருஷத்துக்கு நான் பிரிச்சு வாங்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு 4.5% வருஷத்துக்கு வட்டியை போட்டு டோட்டலா அதையும் சேர்த்து 15 வருஷத்துக்கு டிவிடெண்ட் பண்ணி வருஷம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது மெச்சூரிட்டிக்கு 4.59% கொடுப்பாங்க. டெத்துக்கு அதேதான். ஆனா டெத்துக்கு வந்து நம்ம நம்ம வந்து பாலிசி இருக்கிறப்பயே நம்ம உயிரோடு இருக்கிறப்பயே பிசிக்கலி மென்டலி கரெக்டா இருக்கிறப்பயே நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதை எடுத்துக்குவாங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு நல்ல லம்சம் அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை என்னுடைய சொந்தக்காரங்க குழந்தைங்க யாராவது வந்து மொத்தமா எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு மொத்தமா அந்த பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா இப்படி பயன்படுத்திக்குவாங்க. வருஷம் வந்தா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அந்த ப்ரொப்போசர் தான் முடிவு பண்ணணும். நாமினி முடிவு பண்ண முடியாது. நாமினி முடிவு பண்ணலாம்னா மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வரக்கூடியதை அவங்க தான் பண்ண முடியும். ஸோ டெத்தை மட்டும் அவர் தான் பாலிசி ஹோல்டர் தான் முடிவு பண்ண முடியும். மெச்சூரிட்டியை வந்து யார் வேணாலும் முடிவு பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் வந்து அடுத்த செஷன்ல காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இதுல கேள்வி சொல்லுங்க. யார் கார்த்தியா? சொல்லுங்க. அதுல 65 வயசுல எடுத்துட்டாங்க சார் ஒருத்தவங்க. 60 வயசு எடுக்கிறாங்க. சரி, 65ல எடுக்கிறாங்க. இந்த வயசு வரைக்கும் கவரேஜ். சப்போஸ் அவர் 66 வயசுல இருந்தாருன்னா அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் பணம் கட்ட வேண்டியது இல்ல. அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் பணம் கட்ட வேண்டியது இல்ல. சரி 5 வருஷம் அந்த 66ஆவது வயசுல இறந்துட்டாருன்னா ஃபர்தரா வரக்கூடிய 4 வருஷத்துக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 4 வருஷம் கழிச்சு அந்த இது கட்டணும். ப்ரொபோசல் கட்டுற ஆரம்பிச்சு கண்டிப்பா கட்டிதான் ஆகணும். ஆமா ஆமா. ஏன்னா ப்ரொபோசல் கேளுமா? கேட்கல. வீட்டுல இருக்க நீ அப்ப கேளு. இந்த 4 வருஷம் கிளாசிங்லயே அவர் வந்து ஏதோ ஒரு தொழிலோ இல்ல ஆமா ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சீசிங் ஏஜ் 70 வயசு முடிஞ்சு போயிடும். 25 வருஷம் வரையும் அந்த குழந்தைக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா பிரீமியத்தை கட்டிடுவார் இல்லையா? பிரீமியம் கட்டி அவர் உயிரோடு இருந்துட்டாருன்னு அவர் 65 வயசுக்குள்ளே அவர் இருந்தாருன்னா 65 வயசு 70 வயசுக்குள்ள அவர் எப்ப இறந்தாலுமே பிரீமியம் பெனிஃபிட் வந்து நம்ம கண்டிஷனு அவர் இறந்துட்டாருன்னா தொடர்ந்து பணம் கட்ட முடியலங்கிறதுனாலதான். அதனால வந்து இப்ப 68வது வயசு 69வது வயசுல அவர் இறந்தா கூட ஃபர்தரா அந்த குழந்தையுடைய 25 வயசு வரையும் பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற சொல்றேன். இன்கேஸ் அவர் 70 வயசு வரையுமே இருக்காரு, 71ல இறக்குறாருன்னா அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. மீதியம் இருக்கக்கூடிய வயசுல வந்து இப்ப 17 வயசுல போட்டிருக்காரு, ஒரு 5 வருஷம் பட்டிருக்கிறாரு, 22 வருஷம். மீதம் இருக்கிற 3 வருஷத்துக்கும் அந்த குழந்தை வந்து மைனரா இருந்து மேஜர் ஆயிடும். ஸோ அந்த 3 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டணும். அதுதான் கண்டிஷன். அக்கா பாரதி அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். இது டேர்ம் ரைடர் சொன்னீங்க இல்லையா, பாலிசி ஆமா கமென்ஸ்மெண்ட் மட்டும் தான் எடுக்கணும்ட்டு. ஆமா, அது எல்லா பாலிசிக்குமே பொருந்துமா? எல்லா பாலிசிக்குமே டேர்ம் ரேட்டருக்கு ஃபுல்லாவே கண்டிஷன். அதான் கண்டிஷன், வேற எதுவுமே மாற்றம் இல்லை. எந்த அது- பாலிசியா இருந்தாலும் அது டேர்ம் ரேட்டர் வந்து ஆரம்பிக்கும் போது எடுத்துடணும். கமென்ஸ்மெண்ட் அப்பவே எடுக்கணும், ஆமா, இடையில எல்லாம் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கேஸ்ல வந்து ஒரு கேஸ் மெச்சூரிட்டியில் அப்படி ஆகி ஒரு போன மார்ச் மாசம் போட்டதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஒரு கோவில் என்னுடைய ஊருக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு
எங்க பிஏ மார்ச் மாசம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஆர்வத்துல பிடபிள்யூடி மெடிக்கல்லாம் பண்ணி கொடுத்தேன். அவங்க பிடபிள்யூடி சேர்க்காம நம்பர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது கூலிங் ஆஃப் கேன்சலேஷன் கொடுக்க சொன்னாங்க. அது கொடுத்து அதை போய் கேன்சல் பண்ணி பணத்தை வாங்கி வரணுமேங்கிறதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால அப்பயே பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இடையில பண்ணுவதற்கான சாத்தியம் இல்லை. சாத்தியமே கிடையாது, ரூலே இல்லை. வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற சொல்லுங்க, நான் லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. இந்த மட்டும் டவுட் இருந்துச்சுன்னா குறிச்சு வைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்க போறேன். அதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நான் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவா மிங்கிள் பண்ணி போட முடியுமான்னு பார்க்குறேன். ஆன் டயத்துக்கு, ஏன்னா 10 நிமிஷம் ஆயிரும். நம்ம லிங்க்கு கொடுத்து 10 நிமிஷம் வரையுமே ட்ரை பண்ணேன். 5:40க்கு தான் ஆரம்பிச்சேன். நான் 4:40க்கு தான் ஆரம்பிச்சேன். அதுக்காக கலை, நீ டவுட் இருக்கா? பீமா ரத்னாவை நம்ம டீம்ல ஒரு தடவைக்கு 100 தடவை எடுத்திருக்கோம். படிப்படியா சொல்லி ஆஃபீஸ்லயே எடுத்துல முதல்லயே எடுத்ததில்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனோம். ஜனவரி மாசமே நான் வந்து பீமா ரத்னாவை கிளாஸ் எடுத்துட்டு தான் நான் போனேன். அதனால பாருங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க, கேள்வி கேளுங்க அடுத்ததுல. ஸோ நான் முடிச்சுட்டு அடுத்த லிங்க் தரட்டுமா? ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே, சரி, நான் லிங்கை கட் பண்ணிடுறேன். நான் லிங்கை நான் கொடுக்குறேன். நீங்க அடுத்த லிங்க்குக்கு வந்துடுங்க. தேங்க்யூ.